கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு பாவக்காய் ஊறுகாய் போட போறோம். அது கசப்பே தெரியாது, செஞ்ச உடனே சாப்பிடலாம். கொஞ்சம் ஊறி வேணும்னா மறுநாள் சாப்பிடலாம். அந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி, தோசை, தயிர் சாதம், உப்புமா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க அந்த ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ பாவக்காயை எடுத்து கழுவிட்டு நல்லா தொடச்சி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஏதோ ஒரு கிண்ணத்தில் அளந்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் அளந்தேன். 2 கப்பு எனக்கு இருந்துச்சு. 2 கப்பு பாவக்காய்க்கு 1 கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் குறையா வேணுங்கிறவங்க உங்களுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு இதில் ஒரு கரண்டியை வச்சுட்டு வெந்தயப்பொடி பண்ணுறதுக்காக வெந்தயத்தை வறுக்கிறேன். அதே மாதிரி கடுகையும் எண்ணெய் இல்லாமல் தான், வெந்தயம் கடுகு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆறட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சுட்டுருச்சு. அந்த எண்ணெயில் நம்ம அளந்து வச்சுருக்க பாவக்காயை அந்த கடாய் எவ்வளவு கொள்ளுமோ பொங்கி வந்துடும். நல்லெண்ணெய் இல்லையா, பொங்கி வெளியே வடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெத்துன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விடணும், கருகிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப பச்சையாகவும் எடுக்கக்கூடாது. இது மாதிரி கிள்ளி பார்த்தா நல்லா கிள்ளணும், நல்லா வெந்திருக்கணும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாவக்காய் எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தாப்பில் போடுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பெரிய கடாய் வச்சிங்கன்னா மொத்தமாகவே போட்டு எடுக்கலாம். ஆனால் நான் சின்ன கடாயில் தான் எப்போவும் பண்ணுவேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா காயவுமே எடுத்து வச்சிட்டோம். பாவக்காய் பூராமே நல்லெண்ணெயில் நல்லா பொரிப்படுத்தி எடுத்து வச்சிட்டோம். இப்போ கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 4-5 மிளகாய் வத்தல் அதையும் போடுறோம். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, தோல் உரிக்க வேண்டாம். ஆனால் நான் இன்னைக்கு தோல் உரித்து லேசாக 1-2 தட்டி வச்சுருந்தேன், அதை போடுறேன். விதையே சேர்க்கக்கூடாது மிளகாய் வத்தலில். இப்போ இது நல்லா மெத்துன்னு வேகணும். வெள்ளைப்பூடு கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதோட பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு நல்லாவே சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிட்டோம். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இது வறுக்கும் போதே முதல்ல கடுகு பொரிஞ்ச உடனே கூட அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு மற்றதெல்லாம் போட்டுடலாம். அந்த சூட்டுக்கே எல்லாம் வெந்துடும். பாவக்காயோடு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு கடாயில் ஒரு லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து கரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தேன், திக்காக. அதை சேர்த்துட்டேன். இந்த காய்க்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு உப்பு வச்சுருந்தேன். அதையும் இந்த புளியோடு சேர்த்துக்கிறோம். புளியில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் வற்றணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்லா வற்ற விடுங்க. புளி நல்லா பேஸ்ட் ஆகட்டும். அந்த தண்ணி சத்தெல்லாம், அந்த சடசடப்பு எல்லாம் போயிருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அந்த புளியோட எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெள்ளைப்பூடெல்லாம் வறுத்த எண்ணெய், அந்த எண்ணெய் ஆறிக்கிட்டு தான் இருந்தது. அதை எடுத்து நம்ம ஊற்றுறோம். அடியில் பெருங்காய பொடி தான் இருக்குது, அதையும் சேர்த்துருக்கோங்க. ஏதோ அடியில் வண்டல் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது பெருங்காய பொடி தான். இப்போ ரெண்டையும் நல்லா சேர்த்து விட்டுட்டோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 2 கப்பு பாவக்காய்க்கு 1/4 கப்பு உப்பும் 3/4 கப் அளவுக்கு தனி மிளகாய் பொடியும் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விடுறோம். அடுப்பு அணைச்சி தான் இருக்கோம்.
இப்போ நம்ம வெந்தயம் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிருச்சு. அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா பொடிச்சுக்கிறணும். அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டோம். புளி எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயை ஊற்றினோம்ல, அதோட இப்போ நம்ம முதல்ல பொரித்து வச்சுருந்த பாவக்காய், வெள்ளைப்பூடு, தாளிப்பு எல்லாத்தையுமே இந்த எண்ணெயோடு போட்டிருக்கோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெயை உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தா போல் குறைச்சிக்கிறலாம். காரம், உப்பு, புளி இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தா போல் வச்சுக்கோங்க. ஆனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சுவையான பாவக்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. கசப்பே தெரியாது. தயிர் சாதத்துக்கு, உப்புமாவுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.